இவங்க தாங்க உண்மையாவே நிஜ ஹீரோக்கள். வெற்றி பெற உடற்குறைபாடு ஒரு பொருட்டல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தி உயர்ந்து நிற்பவர்கள். யார் இவங்க? வாங்க விரிவா பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகம். இவருக்கு 57 வயது ஆகுது. இவருக்கு 2 வயது இருக்கும் போதே அம்மை காய்ச்சல் ஏற்பட்டு கண் பார்வை இழந்திருக்காரு. இதேபோல வேலூர் மாவட்டம் காட்பாடி சுகர் மில் பகுதியைச் சேர்ந்த டேவிட் என்பவருக்கு 57 வயது ஆகுது. இவர் 7 வயதில் விளையாடும் போதே கீழே விழுந்திருக்காரு. இதனால இவருக்கு நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை மற்றும் காது இரண்டும் செயலிழந்து போனதாக கூறப்படுது. இந்த நிலையில இவங்க இருவரும் 1998ஆம் ஆண்டு முதல் கண் பார்வையற்ற நபர்களுக்கான விடுதியில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. விடுதியில் இணைந்தது முதல் தற்போது வரை 28 ஆண்டுகளாக இவர்களது நட்பு தொடர்ந்து வருதுன்னே சொல்லலாம். இவர்கள் இருவரும் தன்னம்பிக்கையை இழக்காமல், பிறருடைய உதவியை நாடாமல், தங்களது உழைப்பை மட்டும் நம்பி நாற்காலிகளுக்கு வயர் பின்னுவதை போன்ற பணிகளை மேற்கொண்டு வராங்க. அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னம்பிக்கையுடன் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வர்றாங்க. யாருக்கும் பாரமாக வாழாமல் தன்னோட சொந்த உழைப்பு மூலம் வாழ்ந்து வரும் இந்த பார்வையற்ற நபர்கள் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.